Hi students, last video exercise 3.1 அதனுடைய ஒரு first 5 sum complete பண்ணியிருந்தோம். அதனுடைய continuation இன்னொரு 6 sum வந்து இந்த exerciseல இருக்கு. அந்த sum இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே, question number 6 பாருங்க. question number 6 பாத்தீங்கன்னா solve the equation x cube minus 9x square plus 14x plus 24 equal to 0 if it is given that two of its roots are in the ratio 3:2. Okay, solve the equation. The equation solve பண்ணணுமா? ஓகே, இது ஒரு cubic equation. எத்தனை ரூட்ஸ் இருக்கும்? மொத்தம் 3 ரூட்ஸ் இருக்கும். இப்போ சால்வ் பண்ணி அந்த ரூட்ஸை நீ கண்டுபிடிக்கணும். என்ன நம்ம க்ளூ தந்துருக்காங்க? if it is given that என்ன கொடுத்துருக்காங்கன்னா two of its roots are in the ratio. இந்த ஈக்குவேஷனுடைய 2 ரூட்ஸ் எப்படி இருக்காங்கன்னா இந்த ரேஷியோல இருக்கான். ரெண்டு ரூட்ஸ் ஆனது 3:2. ரேஷியோனாவே டிவைட், சரியா? ரேஷியோனாவே டிவைட். அப்போ 3:2ன்றது 3/2, சரியா? 3/2. இப்போ சம் கான்ஸ்டன்ட் நம்பர் கேன்சல் ஆகலாம். கான்ஸ்டன்ட் நம்பர் என்ன ஆகிக்கலாம்? கேன்சல் ஆகிக்கலாம், சரி? அதாவது ஒரு 3 டேபிளாலேயோ இது 3 அப்படின்னா இது 9/6 இருந்துக்கலாம், சரியா? இப்போ கேன்சல் பண்ணியிருந்தா 3/2 வந்துருக்கும். அதுபோல் சம் ஃபிக்ஸட் கான்ஸ்டன்ட் வந்து கேன்சல் ஆகிக்கலாம். அதனால தான் இந்த ரேஷியோவை நம்ம எழுதும் போது ரூட்ஸாக எடுத்துக்க எப்படி எழுத போகிறோம் பாருங்க. சொல்யூஷன் மொத்தம் 3 ரூட்ஸ் இல்லவா இந்த ஈக்குவேஷன் ரூட்ஸ். அந்த ரூட்ஸ் நான் என்ன பண்றேன்? லெட் ஆல்ஃபா 3 பீட்டா, இந்த கான்ஸ்டன்ட் கேன்சல் ஆன கான்ஸ்டன்ட்டை பீட்டா எடுத்துக்க போறோம். 3 பீட்டா அண்டு 2 பீட்டா. இப்போ இது ரெண்டு ரூட்ஸ் மட்டும் 3:2 இல்லவா? 3:2. அதை என்ன பண்ணிட்டேன்? 3 பீட்டா, இது 2 பீட்டா. பீட்டான்றது கான்ஸ்டன்ட் வேல்யூ, கேன்சல் ஆன வேல்யூவா இருக்கலாம், அது என்னன்னு தெரியல. அதனால ரெண்டு ரூட்டை, ஒன்று 3 பீட்டா, இன்னொன்று 2 பீட்டா. ஒரு ரூட் தெரியல, அதனால ஆல்ஃபா எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? இந்த ஈக்குவேஷனுடைய 3 ரூட்ஸ் ஆல்ஃபா, 3 பீட்டா அண்ட் 2 பீட்டா. நம்ம சால்வ் பண்ணி இந்த ரூட்டை கண்டுபிடிக்க போறோம், சரியா? சால்வ் த ஈக்குவேஷன் சால்வ் பண்ண சொல்லிடுறாங்க. 3 ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். அதில் 2 ஆஃப் இட்ஸ் ரூட்ஸ் வந்து இந்த ரேஷியோல இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் ரூட் ஆல்ஃபா எடுத்துட்டு இந்த 3:2 தான் நான் என்ன பண்ணிருக்கேன்? 3 பீட்டா 2 பீட்டான்னு எழுதியிருக்கேன். சரி, பீட்டா ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ண போறேன். பீட்டா ஃபார்முலா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். சம் ஆஃப் த ரூட்ஸ், இப்போ 3 ரூட்ஸ்னா சம் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. ஆல்ஃபா பிளஸ் 3 பீட்டா பிளஸ் 2 பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ, சரியா? இதுதான் பார்க்குறோம். இந்த கிவன் ஈக்குவேஷன் வந்து x cube minus 9x square plus 14x plus 24 equal to 0. அதான் given equation. என்ன கொடுத்தாங்க ஈக்குவேஷன்? The given equation is x cube minus 9x square plus 14x plus 24 equal to 0 அல்லவா? அப்போ ஆர்டரா இருக்கா? டிசெண்டிங் ஆர்டர்ல x cube, x square, x கான்ஸ்டன்ட் மைனஸ் b by a. மைனஸ் b இது வந்து ஜெனரல் பார்த்தீங்கன்னா ax cube plus bx square plus cx plus d equal 0ன்னு வரும். அப்போ பீட்டா ஃபார்முலா வந்து சம் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் b by a. மைனஸ் b ஆனது x ஸ்கொயர்டு கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 9 டிவைடட் பை a. ஏன்றது x ஸ்கொயர்டு கோஎஃபிஷியன்ட், அது 1 தான், சரியா? அதனால ஈக்குவல் டு பிளஸ் 9. இப்போ ஆல்ஃபா பிளஸ் 3 பீட்டா பிளஸ் 2 பீட்டா ஈக்குவல் டு 5 பீட்டா. ஆல்ஃபா ஈக்குவல் டு 9 மைனஸ் 5 பீட்டா. ஆல்ஃபா ஈக்குவல் டு 9 மைனஸ் 5 பீட்டா. ஆல்ஃபா அப்படியே இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் அட் டைம் 2, சரியா? ரெண்டு ரூட்ஸை ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்ணா சி பை ஏக்கு ஈக்குவல். அப்போ ரெண்டு ரூட்ஸ் ஆல்ஃபா இன்டூ 3 பீட்டா பிளஸ் 3 பீட்டா இன்டூ 2 பீட்டா பிளஸ் ஆல்ஃபா இன்டூ 2 பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ. சி என்றது 14 பை ஏ என்றது எக்ஸ் கியூப் 1 பை 1. ஓகே, புரியுதா இது? அப்போ 2 ரூட்ஸை ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்ணுறது. இது ஆல்ஃபா இன்டு 3 பீட்டா ஃபர்ஸ்ட், அடுத்து 3 பீட்டா இன்டு 2 பீட்டா, அடுத்து ஆல்ஃபா இன்டு 2 பீட்டா. தட் ஈக்குவல் டு 3 ஆல்ஃபா பீட்டா இதை ப்ராடக்ட் பண்ணா பிளஸ் 6 பீட்டா ஸ்கொயர் பிளஸ் 2 ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 14. 2 ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 14. Okay, 6 beta square, 3 alpha beta plus 2 alpha beta equal to 5 alpha beta equal to 14. Equal to 14. Okay, substitute the value alpha in this equation. 6 beta square plus 5 into alpha value 9 minus 5 beta. 9 minus 5 beta
into beta equal to 14. Okay, 6 beta square plus first இந்த 5 ப்ராடக்ட் பண்ணுங்க. 5 into 9, 9 5s are 45. 5 into minus 5 beta, minus 25 beta into beta equal to 14. 6 beta square, 45 into beta plus 45 beta, so minus 25 into beta, 25 beta into beta minus 25 beta square. In the 14 left side vandaka minus 14 equal to 0. So 6 beta square minus 25 beta square add பண்ணீங்கன்னா minus 19 beta square plus 45 beta minus 14 equal to 0. ஒரு மைனஸ் ஆல ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா இது plus 19 beta square minus 45 beta minus 45 beta plus 14 equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷனா ஃபார்ம் ஆயிடுச்சு. இதை சால்வ் பண்ண போறோம். இப்போ ஃப்ரண்ட்ல இந்த 19 இருக்கிறதுனால 19 into 14 என்ன அப்படின்னா 266 19 14s are 266. ஓகே, ப்ராடக்ட் பண்ணா எனக்கு 266 வரணும், ஆட் பண்ணா -45 வரணும். அந்த 2 நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். என்ன பண்ணலாம்? ஒரு ப்ரைம் ஃபேக்டர் போட்டு கண்டுபிடிக்கலாம். முதல்ல ப்ரைம் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறேன். முதல்ல 2 ஆல டிவைட் பண்றோம். 1 2s are 6ல 3 2s are 6ல 3 2s are. ஓகே, நெக்ஸ்ட் 133 இருக்கு. இது 2 ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. n நம்பர் 3 இருக்கு, 2 ஆல் டிவைட் ஆகாது. அப்ப 3 ஆல் டிவைட் ஆகுமா? 3 ஆலே ஆகாது. 4 ஆல 4 டிவைட் ஆகாது. 5 கிடையாது. 6 ஆல டிவைட் ஆகாது. 7 ஆகும். 7 1 7s are 7. 13ல 7 போச்சுன்னா ரிமைனிங் 6 இது கூட ஜாயின் 3 கூட ஜாயின் பண்ணா 63ல வந்து 9 7s are 63. ஓகே, 19 ஒரு பிரைம் நம்பர். 19 ஆல் டிவைட் பண்ணா 1. ஓகே, இந்த நம்பருக்குள்ள தான் இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? ப்ராடக்ட் பண்ணா எனக்கு என்ன வரணும்? ப்ராடக்ட் பண்ணா 266 வரணும், ஆட் பண்ணா -45 வரணும். அந்த ரெண்டு நம்பர் இதுக்குள்ள தான் இருக்கு. அப்போ என்ன பாருங்க, 2 into 19 38 7s are வந்து 266. இப்போ ஆட் பண்ணி பாருங்க, 38 plus 7 45 வருது. ஓகேவா? அப்போ பிரிச்சு எழுதிடலாமா? அப்போ 38 7s are. இப்போ ப்ராடக்ட் பண்ணா எனக்கு 266, ஆட் பண்ணா -45 இல்லவா, அதுக்கான நெகட்டிவ். ப்ராடக்ட் பண்ணா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ப்ராடக்ட் பண்ணா 266, ஆட் பண்ணாக்க -45 வரும். 45 வருதுங்களா? அப்போ ஃப்ரண்ட்ல 19ங்கிறதுனால 19 டிவைட் பண்ணிடுங்க பை 19. இது 1 டைம், இது 2 டைம் வந்துடும். இது கேன்சல் பண்ண முடியாது. அப்போ எப்படி பிரிக்கலாம் பாருங்க. பீட்டா -2 பீட்டா -7 by 19 equal to 0. ஓகே, அப்போ பீட்டா -2 equal to 0, beta -7 by 19 equal to 0. Beta equal to 2, இது beta equal to 7 by 19. 7 by 19 fraction number, இது not satisfy. Check பண்ணினா satisfy ஆகாது. Not satisfy the given equation. Not satisfy the equation. Given equation satisfy பண்ணாது. Not satisfy the given equation. ஓகே, therefore அப்ப b தான் satisfy ஆகும். beta equal to 2ன்றது satisfy ஆகும். beta என்ன பண்ணிட்டேன்? 2 ன்னு எடுத்துட்டாச்சு. சரியா? பீட்டாவை கண்டுபிடிச்சிட்டேன். சரி, இந்த பீட்டா equal 2ன்னு இதுல அப்ளை பண்றேன். therefore alpha equal to என்ன இருந்தது? 9 minus 5 beta தானே? 9 minus 5 beta. That equal to 9 minus 5 into beta. 5 into beta value 2 equal to 9 minus 10 equal to -1. Alpha value வந்து -1. Alpha value equal to -1. The 3 roots என்ன அப்படின்னு பார்த்தா 3 roots ஆனது alpha, 3 beta, 2 beta தானே. 3 roots இது ஒரு cubic equation தானே. சால்வ் பண்ணா ஒரு 3 roots கிடைக்கும். அது alpha, 3 beta, 2 beta. எனக்கு ஆல்பாவும் தெரியும், பீட்டாவும் தெரியும். Therefore the required roots are the required roots. First root alpha தானே.
first root alpha, alpha minus 1, second root 3 beta, 3 into 2, beta value 2, 3 2s are 6, third வந்து 2 beta, அது வந்து 2 2s are 4. இதுதான் இதனுடைய ரூட்ஸ். சால்வ் பண்ணியாச்சு, கொடுத்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணியாச்சு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இங்கே ஃபேக்டரைஸ் பண்ணுறதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி ஓகேவா. கொடுத்த ஈக்குவேஷனை சரியா சால்வ் த ஈக்குவேஷன் சொல்லியிருக்காங்க. நமக்கு ஒரு 2 கொடுத்துருக்காங்க. அதில் 2 ரூட்ஸ் வந்து 3:2ன்னா அந்த ரூட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க. ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே சார். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7க்கு போகிறோம். ஓகே சார். Question number 7. Question number 7. If alpha, comma, beta and gamma are the roots of the polynomial equation, are the roots of the polynomial equation ax cube plus bx square plus cx plus d equal to 0. Find the value of summation alpha divided by beta gamma in terms of the coefficients. Okay. Question number 7. ஓகே, கொஸ்டினை கவனிங்க. என்ன சொல்றாங்க? If alpha, beta and gamma are the roots of the polynomial equation ax cube plus bx square plus cx plus d equal to 0. இந்த ஆல்பா பீட்டா காமா ஆனது இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ், கியூபிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப், இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? சமேஷன் ஆல்பா டிவைட் பை பீட்டா காமா இன் டர்ம்ஸ் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட். இதனுடைய வேல்யூ டிஃபைன் பண்ணணும். சரியா? ஓகே. அப்போ நமக்கு கொடுத்த ஈக்குவேஷன் பாலினாமியல் ஈக்குவேஷன், the given equation is ax cube plus bx square plus cx plus d equal to 0. ரூட்ஸ் கொடுத்தாச்சு, ஆல்ஃபா பீட்டா காமான்னு கொடுத்தாச்சு. பீட்டா ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். பீட்டா ஃபார்முலா யூஸ் பண்ணினா சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் அட் எ டைம் 2 அப்படின்னும் போது ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் ஆல்ஃபா காமா ஈக்குவல் டு சி பை ஏ. அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ஆல் ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு மைனஸ் டி பை. இதுதான் சரியா பீட்டா ஃபார்முலா, சரியா கொடுக்குற வேல்யூ. ஓகே, நமக்கு என்ன வேணும்னா சமேஷன், therefore summation alpha divided by beta gamma. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தா பாருங்க, சமேஷன் அடிஷன். அப்போ நியூமரேட்டர்ல ஆல்ஃபா இருந்தா பீட்டா காமா கீழே இருக்கு. அப்போ 3 டைம் வரணும். அப்போ ஆல்ஃபா டிவைடட் பை பீட்டா காமா. இப்போ பீட்டான்னு மேலே எழுதுனா இங்கே கீழே என்ன வரும்? ஆல்ஃபா காமா வரும். இங்கே காமா எழுதுனீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா வரும். அப்போ இது 3 அடிஷன் தான் இது. சரியா? ஷார்ட் ஃபார்ம் சமேஷன் ஆல்ஃபா டிவைட் பை பீட்டா காமான்றது இந்த 2 டைம் மறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். சரியா? ஓகே. இப்போ எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் எடுத்தால் இதுக்கு இங்கே வந்து ஆல்ஃபா கிடையாது, இங்கே வந்து பீட்டா கிடையாது, காமா கிடையாது. இங்கே ஆல்ஃபா போனால் ஆல்ஃபா ஸ்கொயர் பை ஆல்ஃபா வரும். இங்கே பீட்டா போனால் பீட்டா ஸ்கொயர் பை பீட்டா வந்துடும். இங்கே காமா ஸ்கொயர் பை இங்கே காமா வரும். கீழே வந்து டினாமினேட்டர் ஆல்ஃபா பீட்டா காமான்னு கிடைக்கும். நியூமரேட்டரில் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னு கிடைக்கும். ஆல்ஃபா பீட்டா காமா. சரி, எனக்கு இந்த வேல்யூ இருக்கா? ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் வேல்யூ இருக்கா? இதில் இல்லை. ஆல்ஃபா பீட்டா காமா இருக்கா? இருக்கு. அப்போ இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா, we know that நமக்கு a plus b plus c ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தெரியும். அதை யூஸ் பண்ணி
ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஹோல் ஸ்கொயர் எழுதுனா ஃபார்முலா வரும் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்டூ ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் ஆல்ஃபா காமா. இதுதான் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஹோல் ஸ்கொயருடைய ஃபார்முலா. சரி, எனக்கு என்ன வேணும்? ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர். அதுதான் இங்கே நமக்கு தேவைப்படுது. அப்போ இதை மட்டும் சரியா ரைட் சைடு வச்சு இந்த பக்கம் கொண்டு வந்தாக்கா தட் இம்ப்ளைஸ் இதிலிருந்து ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா இது இங்கேயே இருக்குன்னு அர்த்தம். தட் ஈக்குவல் இங்கே வருது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இது 2 இன்டூ ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் ஆல்ஃபா காமா அப்படின்னு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் தட் ஈக்குவல் டு இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா உடைய வேல்யூ என்ன? மைனஸ் பி பை ஏ. என்ன பண்ணுறேன்? மைனஸ் பி பை ஏ அதுக்கு ஒரு ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டூ ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் ஆல்ஃபா காமா வந்து சி பை ஏ. இங்கே சி பை ஏ அப்படியே பண்ணியிருக்கேன். ஸ்கொயர் பண்ணால் பீட்டா ஸ்கொயர் பை ஏ பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் வரும். இங்கே 2c பை ஏ. எல்சிஎம் அப்படின்னு பார்த்தா ஏ ஸ்கொயர் எடுத்துடலாம் காமனா. அப்போ ஏ ஸ்கொயர்னா இங்கே ஏ வாழ ப்ராடக்ட் பண்ணால் பி ஸ்கொயர் மைனஸ் 2ac கிடைக்கும். இது எதனுடைய வேல்யூனா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயருடைய வேல்யூ. ஓகே, நமக்கு என்ன தேவை? சமேஷன் இது வேணும். therefore சமேஷன் ஆல்ஃபா டிவைடட் பை பீட்டா காமா இஸ் ஈக்குவல் டு அது என்ன வேல்யூ? ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர். அதோடைய வேல்யூ என்ன? இது போட்டிருக்காங்க பி ஸ்கொயர் மைனஸ் 2ac டிவைடட் பை ஏ ஸ்கொயர். இதுதான் சரியா, ஏ ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பை சரியா ஆல்ஃபா பீட்டா காமானா மைனஸ் டி பை ஏ இந்த ஏ கேன்சல் பண்ணிட்டா என்ன கிடைக்கும் உனக்கு? பி ஸ்கொயர் மைனஸ் 2ac டிவைடட் பை ஏ மைனஸ் மைனஸ் ஏடி அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் ஏடி தட் ஈக்குவல் டு இந்த மைனஸ் ஒன்னா நியூமரேட்டர் அப்ளை பண்ணிட்டுனா 2ac மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏடி. அவ்வளோதான் என்னுடைய ஆன்சர். தட்ஸ் ஆல். சரியா, நம்ம கேட்டது சமேஷன் ஆல்ஃபா டிவைட் பை பீட்டா காமாவுடைய வேல்யூ 2ac மைனஸ் பி ஸ்கொயர் டிவைட் பை ஏடி. ஓகே, புரிஞ்சுதா? கேட்டது சமேஷன் ஆல்ஃபா டிவைட் பை பீட்டா காமா. அப்போது முதல்ல இதுக்குடைய பீட்டா ஃபார்முலா எழுதணும். அதுக்கப்புறம் இதனுடைய வேல்யூ வந்து இப்படி கிடைக்குது. ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் கிடைக்குது பை ஆல்ஃபா பீட்டா காமா. இதை ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் இல்லை, அதனால ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணி அதை கண்டுபிடிச்சி சப்ஸ்டிட் பண்ணிட்டோம் உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகே, கொஸ்டின் நம்பர் 7 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கொஸ்டின் நம்பர் 7 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. Next question number 8. Question number 8. If alpha, beta, gamma and delta, if alpha, beta, gamma and delta are the roots of the polynomial equation, are the roots of the polynomial equation 2x power 4 plus 5x cube minus 7x square plus 8 equal to 0. Okay, find a quadratic equation. Find a quadratic equation with the integer coefficient whose roots are alpha plus beta plus gamma plus delta and alpha beta gamma delta. Question கவனிங்க. If alpha beta gamma delta are the roots of the polynomial equation. இது 4th degree equation, quadratic equation. இப்போ 4th degree equation 4 roots இருக்கும். அது ரூட்ஸ்லாம் ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா அப்படின்னு சொல்றாங்க.
alpha, beta, gamma கொடுத்துட்டாங்க. If alpha, beta, gamma and delta are the roots of the polynomial equation, 2x power 4 plus 5x cube minus 7x square plus 8 equals 0. என்ன வேணுமா? Find a quadratic equation. நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு quadratic equation கண்டுபிடிக்கணும். With the integer coefficient. The quadratic equation coefficient வந்து இன்டிஜரா இருக்கு. சரியா? உஸ் ரூட்ஸ் என்னவான்னா, ஒரு ரூட் வந்து ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா டெல்டா, அனதர் ரூட் ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா. சரியா? ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனும் உங்கள்கிட்ட 2 ரூட்ஸ் கொடுத்துட்டாவே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் 2 ரூட்ஸ் வந்து 2 and 3 அப்படின்னா அதை என்ன பண்ணலாம்? எக்ஸ் ஈக்குவல் டு 2 எக்ஸ் ஈக்குவல் டு 3 எழுதலாம். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வேணுமா? அப்போ என்ன பண்ணலாம்? இது ஃபேக்டரா மாத்திடலாம். எக்ஸ் மைனஸ் 2 இன்டூ எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0 போட்டா அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சு இது ப்ராடக்ட் பண்ண ஆன்சர் வந்துடும். எக்ஸ் இன்டூ எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்டூ மைனஸ் 3 மைனஸ் 3x, மைனஸ் 2 இன்டூ எக்ஸ் மைனஸ் 2x, மைனஸ் 2 இன்டூ மைனஸ் 3 பிளஸ் 6 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 6 ஈக்குவல் 0. இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ரூட்ஸ் தான் இது. ஓகேவா? ஒரு 2 ரூட்ஸ் கொடுத்தா அந்த ஃபேக்டர் ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணாவே அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிடலாம், ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போ நமக்கு இந்த 2 ரூட்ஸ் கண்டுபிடிச்சாவே போதும், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிடலாம். சரியா? இந்த ஃபேக்டர் யூஸ் பண்ணி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை நீ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் பாருங்க. இப்போ கொடுத்த ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the given equation is என்ன 2x power 4 plus 5x cube minus 7x square, அடுத்து எக்ஸ்ட்ரா வரணும், இல்லை 0 ஆகிட்டு பிளஸ் 8 ஈக்குவல் டு 0. இங்கே வீட்டா ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். வீட்டா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் நமக்கு தேவைப்படுது இந்த 2 தான் தேவைப்படுது. ரெண்டுமே வந்து ரூட்ஸ் தான். நீ கண்டுபிடிக்க போகிற குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ரூட்ஸ். அப்போ எனக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா டெல்டானா ப்ளஸ் டெல்டானா மைனஸ் பி பை ஏ, மைனஸ் பின்றது எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 5, ஏன்றது எக்ஸ்கோட கோஎஃபிஷியன்ட் பை ஏன்றது 2. அடுத்து எனக்கு என்ன வேணும்? இது மட்டும் தான் வேணும். ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா, ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா. இப்போ அடுத்து என்ன வேணும்? சார்னாக்கா சம்மா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் அட் ஏ டைம் 2 வரும், அது சி பை ஏன்னு எழுதணும். அடுத்து என்ன வரும்? சம்மா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் அட் ஏ டைம் 3ன்னு வரும், அது வந்து மைனஸ் டி பை ஏன்னு வரும். அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து டி பை ஏ இ பை ஏன்னு வரும். சரியா? இந்த இது பார்த்தீங்கன்னா உனக்கு 4 குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுடைய பீட்டா ஃபார்முலா பார்த்துருப்போம். பீட்டா ஃபார்முலா அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. சம்மா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் அட் ஏ டைம் 2ன்னும் போது சி பை ஏன்னு போட்டிருப்போம். சம்மா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் அட் ஏ டைம் 3ன்னும் போது மைனஸ் டி பை ஏன்னு எழுதியிருப்போம். சம் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்னும் போது இ பை ஏ, இன்றது கான்ஸ்டன்ட் டேர்ம் 8 டிவைடட் பை ஏன்றது 2. அப்போ கேன்சல் பண்ணா ஈக்குவல் டு 4. என்ன கிடைக்குது? ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா. சரி, இது 2 ரூட்ஸா உள்ள ஈக்குவேஷன் தான் உனக்கு கேட்குறாங்க, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கேட்குறாங்க. கண்டுபிடிச்சிடலாமா? 2 ரூட்ஸ். The required quadratic equation is the required quadratic equation is ரூட்ஸ் வந்து என்ன பண்ணலாம்? ஃபேக்டரா மாத்திடலாமா? அப்போ எக்ஸ் மைனஸ்னும் போது இது லெஃப்ட் சைடில் வந்தால் ப்ளஸ்ஸாக மாறிடும் 5/2. இது எக்ஸ், இது லெஃப்ட் சைடு வந்து ஆகிடும் -4 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஃபேக்டர் எக்ஸ் ஈக்குவல் டுன்றது ஃபேக்டரா மாறும்போது எக்ஸ் மைனஸ் 2 கிடைக்கும். அது போல தான். சரியா? ஓகே, இது கிராஸ் பண்ணினா 2x + 5 டிவைடட் பை 2 இது எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. சரியா? ஓகே, இது டினாமினேட்டர் வந்து ரைட் சைடு போச்சு 0 ஆகிடும். இப்போ என்ன கிடைக்குது? 2x + 5 இன்டூ எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. ப்ராடக்ட் பண்ணுங்க. 2x into x 2x square, 2x into -4 -8x minus 8x, 5 into x plus 5x, 5 into -4 -20 equal to 0. 2x square minus 8x minus plus 5x add பண்ணினா -3x minus 20 equal to 0. இதுதான் நமக்கு தேவையான quadratic equation. கண்டுபிடிச்சாச்சு. 2x square minus 3x minus 20 equal 0 தான் நமக்கு தேவையான quadratic equation. ஓகே, சரி. Question number 9 வாங்க. Question number 9. If P and Q are the roots of the equation,
Lx square plus nx plus n equal to 0. Show that square root of p by q plus square root of q by p plus square root of n by l equal to 0. Equal to 0. போர்டு தெரியுதா பார்த்துக்கோங்க. ஈக்குவேஷன் இது. If p and q are roots of the equation, என்ன equation பாருங்க, roots of the equation Lx square plus nx plus n equal to 0. Show that என்ன ப்ரூவ் பண்ணணுமா, square root of p by q plus square root of q by p plus square root of n by l equal to 0. இது ப்ரூவ் பண்ணணுமா? ஓகே, ப்ரூவ் பண்ணலாமா? சரி. இப்போ சில பேர் பார்த்தா இது டைரக்டாவே ப்ரூவ் பண்ணிடுவாங்க, ப்ரூவ் பண்ணலாம். ஆனால் ஒரு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள ஒரு நம்பர் இருந்தால் அந்த நம்பர் பாசிட்டிவாக தான் இருக்கணும். ஒரு பாசிட்டிவ் நம்பர் தான் ரூட் எடுக்க முடியும். நெகட்டிவ் நம்பர் ரூட் எடுத்ததுன்னா அது காம்ப்ளெக்ஸ் நம்பராக சேஞ்ச் ஆகிடும். சரியா? உள்ள நெகட்டிவ் வந்தாவே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 அப்படின்னா 2 எழுதலாம். நான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் -4ன்றது -4 ரூட் எடுக்க முடியாது. 4 ஒன்னா 2 ஸ்கொயர் எழுதலாம். இந்த -1 என்ன பண்ணலாது, ரூட் எடுக்க முடியாது. அது -1 இஸ் ஈக்குவல் டு i ஸ்கொயர் காம்ப்ளெக்ஸ் நம்பரை வேணா சேஞ்ச் பண்ணலாம். காம்ப்ளெக்ஸ் நம்பர் வேணா சேஞ்ச் பண்ணலாமே தவிர ரியல் நம்பர்ல சரியா ரூட் எடுக்க முடியாது. அப்போ இது எல்லாமே பாசிட்டிவ் நம்பரா தான் இருக்கணும். அப்போ பாசிட்டிவ் நம்பரா இருந்தால் ரூட் எடுத்தால் பாசிட்டிவ் நம்பர் தான் கிடைக்கும். அப்போ பாசிட்டிவ் நம்பர் கிடைச்சதுன்னா ஆட் பண்ண என்ன கிடைக்கும், உனக்கு 0 வராது. ஒரு பாசிட்டிவ் நம்பர் ரூட் எடுத்தால் பாசிட்டிவ் நம்பர், அந்த பாசிட்டிவ் நம்பருக்கு வந்து பாசிட்டிவ் நம்பரை கிடைக்குதுன்னா ஆட் பண்ணா 3 பாசிட்டிவ் நம்பர் ஆட் பண்ணால் கண்டிப்பாக என்ன வராது, 0 வராது. 0 வராது, பாசிபிள் கிடையாது. அப்போ the given result, நம்ம கொடுத்த ரிசல்ட் ஆனது the given result square root of p by q plus square root of q by p plus square root of n by l is equal to 0. 0 is not possible. இது 0 வரதுக்கு பாசிபிள் இல்லை. 0 வரதுக்கு பாசிபிள் இல்லை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, since the sum of 3 non-negative terms, the sum of 3 non-negative terms cannot be 0. என்ன சொல்றேன் புரியுதுங்களா? cannot be 0. சரியா? since the sum of 3 non-negative term cannot be 0. இப்போ ரூட்டுக்குள்ள இருக்கிற நம்பர் பாசிட்டிவா இருக்கணும், ரூட் எடுத்தா பாசிட்டிவா தான் கிடைக்கும். இப்போ 3 பாசிட்டிவ் நம்பர் 0 ஆகாது. 3 பாசிட்டிவ் நம்பர் 0 ஆகாது. since the sum of 3 non-negative terms cannot be 0. அப்படி இல்ல, unless வேற என்ன, இது 3 டைமே 0 வருதா, 3 டைமே 0 வருதா, 0 வருமா? அப்போ each term is equal to be 0. each term is equal to 0. each term is equal to 0. each ஒவ்வொரு டேர்மே 0 இருந்தா அப்ப என்ன எப்படி இருந்திருக்கும், each term is equal to 0. if it is so p is equal to 0, q is equal to 0 and n is equal to 0. சொல்றது புரியுதா பாருங்க. ஒவ்வொரு டேர்மே 0வா இருந்தா இந்த p நியூமரேட்டர் 0வா வந்திருக்கணும், q 0வா வந்திருக்கணும், n 0வா வந்திருக்கணும். 0 by anything equal to 0. சரியா? அப்படி இருந்தா இது 0 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? அப்போ if it is so, சரியா, இது என்ன சொல்லிட்டேன், unless each term is equal to 0. each term equal to 0 வரணும், 0 வரலாம் அப்படின்னு சொல்றேன். அப்படி இருந்தா என்ன வரணும், p equal 0 ஆகணும், q equal 0 ஆகணும், n is equal to 0 ஆகணும். சரியா? இப்படி வந்தா கூட இங்க பார்த்தீங்கன்னா p by q, p 0, q 0,
0 by 0 not defined. 0 by 0 வந்து not defined. அப்போ இப்படி இருந்தாலும் இது meaningless, which is meaningless. சரியா? இது என்ன கிடையாது? மீனிங் கிடையாது. which is meaningless. which is meaningless. which is meaningless. சரியா? அப்படி ஜீரோவா வருதுன்னா கூட இது எல்லாம் எல்லா டைம் ஜீரோவா இருக்குன்னு சொன்னேன். எல்லா டைம் ஜீரோவா இருந்தா P0, Q0, N0 ஆகணும். சரியா? அப்படி இருந்தா கூட 0 by 0 வந்து நாட் டிஃபைன் ஆயிடும். 0 plus 0 plus 0ன்றது அப்படி இருந்தா கூட என்ன இருக்கும்? அது மீனிங்லெஸ். சரியா? அப்போ 0 by 0ன்றது நாட் டிஃபைன், அங்கே மீனிங் இல்லாமல் போயிடும். சரியா? இந்த ரிசல்ட் வந்து நாட் பாசிபிள். ரிசல்ட் வந்து நாட் பாசிபிள். சில பேர் வந்து ப்ரூவ் பண்ணுவாங்க, தேவையில்லை. அப்படி ப்ரூவ் பண்ண அவசியம் தேவையில்லை. சரியா? இதை வந்து இதான் சொல்லியிருக்கேன். The given result is not possible சொல்லிட்டேன். ஏன் காரணம் சொன்னா, since the sum of 3 non-negative term cannot be 0. 3 non-negative term cannot be 0. 3 non-negative term ஆட் பண்ணா 0 வராது அப்படின்னு சொல்லியாச்சு. அதே மாதிரி 3 டேர்மே 0வா இருந்தாலும் PQN வந்து 0வா இருக்கணும். அப்படி இருந்தா கூட அதுக்கு மீனிங்லெஸ், மீனிங் கிடையாது. சரியா? அது ஒன்று ஆட் பண்ணி 3 0வை ஆட் பண்ணி 0ன்னு காமிக்கிறதுக்கு வேல்யூ கிடையாது. இங்கேயும் அப்ளை பண்ணா P0 by 0னா நாட் டிஃபைன் வருது, அதனால மீனிங் கிடையாது. சரியா? இவ்வளோ எழுதுனா போதும். கொஸ்டின் நம்பர் 9 கம்ப்ளீட்டட். கொஸ்டின் நம்பர் 9 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்ததான் கொஸ்டின் நம்பர் 10. Question number 10. If the equation x square plus px plus q equal to 0 and x square plus p dash x plus q dash equal to 0 have a common root. Show that it must be equal to PQ dash minus P dash Q divided by Q minus Q dash or Q minus Q dash divided by P dash minus P. The question number 10. The question புரியுதா பாருங்க. If the equations, ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு, x square plus px plus q equal to 0 and x square plus p dash x plus q dash equal to 0 have a common root. இது ரெண்டுத்துக்கும் ஒரு காமன் ரூட் இருக்கா. So that it must be equal to அந்த காமன் ரூட். சரியா? it must be equal to அந்த வேல்யூ. சரியா? it must be equal to, so that it must be equal to அந்த வேல்யூ ஆனது ஒன்று இந்த வேல்யூ அல்லது இந்த வேல்யூ அப்படின்னு காமிக்க சொல்றாங்க. ஓகேவா? காமிக்கலாமா? ஓகே. Okay, the given two equation having a common root. Having a common root. ஒரு காமன் ரூட் இருக்கு. சரியா? இப்போ என்ன பண்ண போறேன், இந்த ரெண்டு ஈக்குவேஷனுடைய கோஎஃபிஷியன்ட்டை கம்பேர் பண்ணி கிராஸ் மல்டிபிகேஷன் மெத்தட் சால்வ் பண்ண போறேன். ரைட் த கோஎஃபிஷியன்ட். Write the coefficients. முதல்ல வந்து x, அடுத்து வந்து கான்ஸ்டன்ட், அடுத்து x ஸ்கொயர் and x in the following form. Okay. இந்த ரெண்டு ஈக்குவேஷன், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் x ஸ்கொயர் plus px plus q equal to 0ன்றது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இன்னொரு ஈக்குவேஷன் x ஸ்கொயர் plus p dash x plus q dash equal 0ன்றது செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே. இப்போ கம்பேர் பண்ணினா ஈக்குவேஷன் 1
ஈக்குவேஷன் 1 கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம், முதல் கோஎஃபிஷியன்ட் பார்க்கும்போது இது ஈக்குவேஷன் 2 முதல்ல எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆனது பி, இதுக்கு எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் பி, இங்கே வந்து பி டேஷ். அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட்னா இது கியூ, அங்கே கியூ டேஷ். அடுத்து எக்ஸ் ஸ்கொயர்னா கோஎஃபிஷியன்ட் 1 அகைன் எக்ஸ் நகை இதே வந்துடும் பி, இது பி டேஷ். சரியா? ஓகே, இது கிராஸ் மல்டிபிகேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ண போறேன். கிராஸ் மல்டிபிகேஷன் மெத்தட்ல by cross multiplication method. முதல்ல எக்ஸ் ஸ்கொயர் சரியா டிவைடட் பை இந்த ரெண்டு டிட்டர்மினன்ட் எழுதுறேன். டிட்டர்மினன்ட் பி கியூ பி டேஷ் கியூ டேஷ் இஸ் ஈக்குவல் டு, இது ஈக்குவலாக இருக்கும். அடுத்து எக்ஸ் டிவைடட் பை இந்த டிட்டர்மினன்ட் கியூ 1 கியூ டேஷ் 1. அடுத்து ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் மேலே 1 எடுத்துக்கிறேன். டிட்டர்மினன்ட் என்ன வருது 1p டேஷ். சரியா? கிராஸ் மல்டிபிகேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணுறோம். சரியா? அப்போ சரி, இந்த டிட்டர்மினன்ட்டை எக்ஸ் ஸ்கொயர் நியூமரேட்டர்ல, இந்த டிட்டர்மினன்ட்டை எக்ஸ்க்கு, இந்த டிட்டர்மினன்ட்டை வந்து கான்ஸ்டன்ட் 1. இது சிம்பிளை பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை டிட்டர்மினன்ட்னாக்கா பி கியூ டேஷ் மைனஸ் பி டேஷ் கியூ ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை கியூ மைனஸ் கியூ டேஷ் 1 டிவைடட் பை பி டேஷ் மைனஸ் பி. இது மட்டும் ஃபர்ஸ்ட் 2 டேர்ம் மட்டும் இது மட்டும் எடுங்க. தட் இம்ப்ளைஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை பி கியூ டேஷ் மைனஸ் பி டேஷ் கியூ ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை கியூ மைனஸ் கியூ டேஷ். இப்போ தட் இம்ப்ளைஸ் எக்ஸ் ஸ்கொயர் இது கீழே வந்தால் டிவைடட் பை எக்ஸ், இந்த டேர்ம் ஆனது நியூமரேட்டர் போது இங்கே பி கியூ டேஷ் மைனஸ் பி டேஷ் கியூ டிவைடட் பை கியூ மைனஸ் கியூ டேஷ். எக்ஸ் ஒரு எக்ஸ் கேன்சல் பண்ணால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி கியூ டேஷ் மைனஸ் பி டேஷ் கியூ டிவைடட் பை கியூ மைனஸ் கியூ டேஷ். எக்ஸ் உடைய வேல்யூ, இது எக்ஸ் உடைய வேல்யூ. ஓகே, இப்போ இந்த ரெண்டு டேர்ம் எடுத்துங்க. தட் இம்ப்ளைஸ் எக்ஸ் டிவைடட் பை கியூ மைனஸ் கியூ டேஷ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை பி டேஷ் மைனஸ் பி. தட் இம்ப்ளைஸ் this term goes to numerator. X divided by x is equal to q minus q dash divided by p minus p dash. P minus p. Okay, இந்த x உடைய வேல்யூ பாருங்க. ஓ, இந்த ரூட்ஸ் ஆனது அந்த காமன் ரூட் must be இந்த வேல்யூ ஆர் இந்த வேல்யூ. ஃபர்ஸ்ட் வேல்யூ பாருங்க சேமா இருக்குங்களா, p q dash minus p dash q divided by q minus q dash. இன்னும் இந்த x வேல்யூ பாருங்க q minus q dash divided by p dash minus p. ஓகே, ஒன்று இந்த வேல்யூ ஆகலாம் அல்லது இந்த வேல்யூ ஆகலாம். therefore அந்த ரூட்ஸ் ஆனது therefore x is equal to p q dash minus p dash q divided by q minus q dash or q minus q dash divided by p dash minus p. அவ்வளோ ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? போர்ட் 3 இதை பார்த்துங்க. ஓகே, ப்ரூவ் பண்ணியாச்சு. சரியா? if the equation and root ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு have a common root, அது ரெண்டுத்துக்கும் காமன் ரூட் இருக்குன்றாங்க. அப்படி இருந்தால் show that it must be equal to, அந்த ரூட்ஸ் ஆனது இதில் ஏதாவது ஒன்று இருக்கலாம். அதான் ரெண்டுமே எடுத்து சால்வ் பண்ணிட்டோம். சரியா? எக்ஸுடைய வேல்யூ இந்த வேல்யூ வருது. அதனால காமன் ரூட் ஒன்று இதுவாக இருக்கலாம் அல்லது அந்த வேல்யூ வரலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 10 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கொஸ்டின் நம்பர் 11. Question number 11, last sum of the exercise. Question number 11. Question number 11. A 12-meter tall tree. A 12-meter
12-meter tall tree was broken into two parts. Was broken into two parts. It was found that it was found that the height of the part which was left standing was the cube root of cube root of the length of the part that was cut away. Formulate this into a mathematical problem. Mathematical problem to find the height of the part which was left standing which was left standing. கொஸ்டினை கவனிங்க, சரிங்களா? கொஸ்டின் ரீட் பண்றோம் பாருங்க. A 12-meter tall tree was broken into a two parts. ஒரு 12 மீட்டர் டாலா உள்ள ட்ரீ ஆனது, ஒரு ட்ரீ இருக்கு, சரியா? ஒரு ட்ரீ இருக்கு, அதனுடைய ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து எவ்வளோ இருக்கா? 12 மீட்டர். டோட்டலாக வந்து 12 மீட்டர், சரியா? 12 மீட்டர் டால் ட்ரீ. 12 மீட்டர் டால் ட்ரீ வந்து ஹைட் எவ்வளோ இருக்கு? 12 மீட்டர், சரியா? வாஸ் broken into two parts. இது broken, கட் ஆயிட்டு ரெண்டு பார்ட்டா இது ஆயிடும், சரியா? ரெண்டு பார்ட் ஆயிடும். It was found that the height of the part which was left standing, அது சொல்றாங்க. இதில் என்ன தெரியுதுன்னாக்கா, ரெண்டு பார்ட்டா கட் ஆயிடுது, ஒரு பார்ட்டு உடஞ்சிடுது, சரியா? கட் ஆயிடுது. கட் ஆயிடுதுன்னு வச்சுங்களேன். கட் ஆகிட்டு இந்த ட்ரீ வந்து சாஞ்சு கீழே வந்துச்சு. ட்ரீ வந்து என்ன வந்து கட் ஆயிடுச்சு. ட்ரீ வந்து கட் ஆகிட்டு கீழே வந்துச்சு, சரியா? இப்போ இதுதான் ஸ்டாண்டிங் பார்ட், இது ரிமைனிங் பார்ட். இது வந்து கட் ஆகிட்டு அப்படியே ஸ்டாண்டில் நிற்குது, சரியா? நின்றுட்டு இருக்கு. இது ரிமைனிங் பார்ட். இந்த ரிமைனிங் பார்ட் தான் கீழே வந்து சாஞ்சிட்டு இருக்கு. ஓகே, சரி. ஓகே, என்ன சொல்றாங்க? இட் வாஸ் ஃபவுண்ட் தட், என்ன தெரியுது? அந்த ஹைட் ஆஃப் த பார்ட் விச் வாஸ் லெஃப்ட் ஸ்டாண்டிங், சரியா? லெஃப்ட் ஸ்டாண்டிங் கீழே இருக்கிற அந்த பார்ட், லெஃப்ட் ஸ்டாண்டிங் பார்ட் ஆனது was a cube root of the length of the part that was cut away. இந்த வேல்யூ, சரியா? கட் ஆச்சு பத்தியா, அதனுடைய கியூப் ரூட் வேல்யூக்கு ஈக்குவல். இதனுடைய கியூப் ரூட் வேல்யூ, சரியா? சொல்லும்போது it was found that the height of the part which was left standing, the height of the part which was left standing, இந்த வேல்யூ was the cube root. எதனுடைய cube root? of the length of the part that was cut away. இந்த கட் ஆன பார்ட் உடைய கியூப் ரூட் வேல்யூக்கு ஈக்குவல். அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க, சரியா? ஓகே, அப்படின்னா என்ன வேணுமா? ஃபார்முலேட் திஸ் இன்டு, இதை ஃபார்முலேட் பண்ணி a mathematical problem, ஒரு mathematical ப்ராப்ளமா ஃபார்ம் பண்ண
டு ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த பார்ட் விச் வாஸ் லெஃப்ட் ஸ்டாண்டிங். அந்த ப்ராப்ளம் மூலயமா இந்த ட்ரீ உடைய ஹைட்டை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கணும். சரி, அந்த ஈக்குவேஷனை ஃபார்முலேட் பண்ணு. சரியா, இப்போ என்ன பண்ண போறேன், இந்த லெஃப்ட் ஸ்டாண்டிங் நான் என்ன பண்றேன் எக்ஸ் அப்படின்னு எடுக்கிறேன். இந்த லெஃப்ட் ஸ்டாண்டிங் என்ன பண்றேன், ஸ்டாண்டிங் நிற்கிற பத்தி அந்த ட்ரீ இது எக்ஸ் எடுக்கிறேன். அப்ப இந்த பார்ட் என்னவா இருக்குன்னா மொத்த லென்த் வந்து 12 அப்படின்னா இந்த பார்ட் 12 மைனஸ் எக்ஸ், கட்டான பார்ட் வந்து 12 மைனஸ் எக்ஸ் ஆகும். ஓகேவா, சரி. அப்போ எழுதலாமா, லெட் எக்ஸ் அண்ட் 12 மைனஸ் எக்ஸ் be the length of left standing and length of the part of that was cut away of tree. நான் சொல்றாங்க இப்போ என்ன எடுத்துக்கிட்டு பாருங்க, x and 12 minus x என்றது ஸ்டாண்டிங் பார்ட், 12 minus x என்றது கட் அவே, கட்டான பார்ட். அப்போ x and 12 minus x be the length of the left standing and length of the part that was cut away of tree. சரியா, x என்றது ஸ்டாண்டிங் பார்ட் உடையது, 12 minus x என்றது கட்டான பார்ட் உடைய லென்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். சரி, இப்போ என்ன சொன்னாங்க, என்ன given that என்ன கொடுத்தாங்க நம்ம கிட்ட, given அப்படின்னு பார்த்தா என்ன சொன்னாங்க தெரியுமா, இந்த ஸ்டாண்டிங் பார்ட்டுக்கு எது ஈக்குவல்னா கட்டான பார்ட்டுடைய கியூப் ரூட் 12 மைனஸ் எக்ஸ் ஹோல் கியூப் ரூட்னா 1/2 இதுக்கு ஈக்குவல் சொல்லிட்டாங்க. அப்போ x is equal ஸ்டாண்டிங் பார்ட் is equal to கியூப் ரூட் ஆஃப் கட் அவே பார்ட், கட்டான பார்ட்டுக்கு ஈக்குவல். இப்போ ரெண்டு சைடும் கியூப் ஆன் போத் சைடு, இல்ல ரைஸ் த பவர் ஆஃப் 3, raise the power 3 on both side. ரெண்டு சைடும் 3 ரைஸ் பண்றேன். 3 ரைஸ் பண்ணா என்ன ஆயிடும், இங்க x cube அப்படின்னு கிடைக்கும், இங்க 12 minus x கிடைக்கும். 12 minus இங்க 3 ரைஸ் பண்ண 3 கேன்சல் ஆயிடும். ஓகேவா, அப்போ ரைட் சைடு உள்ளத லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க, x cube இந்த x இங்க வந்தா plus x, 12 இங்க வந்தா -2 equal to 0. என்ன கிடைக்குதுன்னா உனக்கு x cube minus x plus 12 equal to 0. இதுதான் மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளமா மாத்திட்டோம். கொடுத்த given டேட்டாவை ஹைட் கண்டுபிடிக்கிற மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளமா கன்வெர்ட் பண்ணியாச்சு. சரியா, இது போதுமானது. இதுல இருந்து ஹைட் கண்டுபிடி, x கண்டுபிடிச்சுனா இதோட ஹைட், x கண்டுபிடிச்சுனா சரியா இந்த ஸ்டாண்டிங் பார்ட் கிடைச்சிடும். அதுல இருந்து லெஸ் 12 x லெஸ் பண்ணினா நமக்கு ரிமைனிங் கட்டான பார்ட் கிடைச்சிடும். சரியா, ஃபார்முலேட் த மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த எக்ஸசைஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எக்ஸசைஸ் 3.1 முடிச்சிட்டோம். இதுக்குடைய இந்த எக்ஸசைஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ப்ளஸ் இதனுடைய எக்ஸாம்பிளும் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுங்க. அதில் என்ன டவுட் இருந்தால் நோட் பண்ணுங்க. சரியா, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.